ஹரே ஸ்ரீனிவாசா. இன்றைக்கி ஒரு புது விதமான மரத்தை பற்றி பேசலான் இருக்கேன். பாவ்பாவ் மரத்தை பற்றி ஒரு செய்தி படித்தேன். அந்த செய்தியை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பாவ்பாவ் மரங்கிறது தமிழில் அதுக்கு பேர் பெருக்க மரம்னு பேர். அந்த மரத்தோட அடிப்பகுதி நம்ம அரச மரம் மாதிரி சுற்றளவு பெருசாகவும் அது மேலே வளர வளர அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மரத்தோட உயரம் 20 அடியிலேருந்து 100 அடி வரலையும் வளருமா. அது ஒரு வகையான இலையுதிர் மரம். அதோட தாவரவியல் பொட்டானிக்கல் பேருன்னு சொல்லுவாங்க அடன்சானியா. அதில் 8 உட்பிரிவு இருக்குது அந்த மரத்தில், அந்த அடன்சானியாவில். இந்த மரத்தை பற்றி முதல்ல வெளியிட்டவர் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த மைக்கேல் அடன்சன். அவர் ஒரு நேச்சுரலிஸ்ட். இந்த மரத்தோட இலைப்பகுதி 5லேருந்து 11 வெட்டுக்கள், நம்ம செம்பருத்தி இலையெல்லாம் பார்ப்போம்ல கட்டு அந்த மாதிரி எட்டுக்கள் 5லேருந்து 11 வரலையும் இருக்குமா. இதோட பாலினேஷன் மகரந்த சேர்க்கை பேட்ஸ், வவ்வால் சொல்கிறேன், அதனால் ஏற்படுது. இந்த மரத்தோட பூக்கள் வெள்ளை, க்ரீமு, மஞ்சள், சிவப்பு போன்ற கலரில் இருக்குமா. பொதுவாக இந்த மரம் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்க இடம், மழை கம்மியாக பெய்கிற இடம், நிலத்தடி நீர் கம்மியாக இருக்க இடத்துல அதிகமாக வளர்கிறதுக்கு சான்ஸ். அதனால் மடகாஸ்கர், ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாட்டிலெல்லாம் இது நிறையா இருக்காம். இந்த மரத்தோட பழம், காய் அது புளிப்பாக இருக்குமா. இலை கூட உபயோகிக்கலாம், பயன்படுத்தலாமா சாப்பிட்றதுக்கு. இந்த மரம் சென்னையிலையும் இருக்கிறதா, சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் இருக்கிறதா படித்தேன். இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் இருக்கிறேன். ஹரே ஸ்ரீனிவாசா. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அடிச்சிருங்க. ஹரே ஸ்ரீனிவாசா.